மதுரை சோலை அழகுபுரத்தில் நள்ளிரவில் மர்ம கும்பல் பெட்ரோல் குண்டு வீசி ஊர் மக்களை அச்சுறுத்தி உள்ளன. அடுத்தடுத்து 2 முறை பெட்ரோல் குண்டு வீசி அலறவிட்டவர்கள் யார்? நடந்தது என்ன? ஒன்னு உடைச்சது போக இன்னொன்னு வச்சிருந்தாங்க. லேடிஸ் இருக்கு நேரம் எல்லா பேரும் ஆளுங்கன்னு சொல்லுவாங்க. வாடகை இருக்கவங்க வர்றவங்க நாளைக்கு காலி பண்ணி போயிடுவாங்க. அவங்க வெளியே பண்றாங்க, வண்டி நிப்பாட்டுறாங்க, இது பண்றாங்க. எல்லாமே யோசிக்கலாம் கொடுக்குறது. எங்க வீட்டுல பசங்க இருக்காங்க, படிக்கிற பையங்க, நாளைக்கு எங்க பையங்க கூட உங்களுக்கு பையங்க. யார் வரா யார் போறானே தெரியாது. இந்த இடம் ரொம்ப இருட்டா இருக்கனால எப்பனாலும் இங்க என்ன வேணாலும் நடக்கலாம். ஏற்கனவே 2 மட்டும் ஃபயர் ஆயிருக்கு இந்த இடத்துல. இன்னைக்கு ஆயிருக்கு, ஆனா யாரும் கண்டுபிடிக்க இருட்டாக்கனே அவங்களும் பெட்ரோல் கொண்டு அடிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு ஏற்கனவே ஃபயர் ஆயிருக்கு. என்ன சின்ன பசங்க விளையாடுற அந்த இடம். மதுரையின் முக்கிய ஏரியாவில் நள்ளிரவு நேரத்தில் அடுத்தடுத்து பெட்ரோல் குண்டு வீசி அலறவிட்ட கும்பல். பொதுமக்கள் உறக்கத்தை இழந்து உயிர் பயத்தில் விடிய விடிய வீதியில் நின்றிருந்தனர். திட்டமிட்டு பெட்ரோல் குண்டு வீசி அலறவிட்ட கும்பல் போலீசில் சிக்குமா? மதுரை மாநகர் சோலை அழகுபுரம் ஜெய்ஹிந்த்புரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஏரியாவில் அரங்கேறிய சம்பவம் ஒட்டுமொத்த மதுரையையே கதிகலங்க விட்டுள்ளது. வழக்கம் போல பொதுமக்கள் அன்றிரவு அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது திடீரென பயங்கர வெடிச்சத்தம் கேட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த மக்கள் உறக்கத்தில் இருந்து எழுந்தனர். என்ன நடந்தது என தெரியாமல் வெளியே வந்து பார்த்தபோது மகாலட்சுமி கோவில் தெருவழியாக 4 மர்ம இளைஞர்கள் பைக்கில் மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்ததை பார்த்துள்ளனர். அப்பொழுதுதான் ஏரியாவில் அவர்கள் பெட்ரோல் குண்டு வீசி சென்றது தெரிய வந்தது. ஏரியாவின் கார்னர் வளைவில் குண்டு வீசியவர்கள் யார் கண்ணிலும் படாமல் தப்பித்துள்ளனர். அது தொடர்பாக போலீசில் புகாரளித்து பெட்ரோல் குண்டு வீசியவர்கள் யார் என கண்டுபிடிப்பதற்குள் அதே கும்பல் மதுரை ஜெய்ஹிந்த்புரம் நேதாஜி முதல் தெருவிலும் பெட்ரோல் குண்டை வீசி அலறவிட்டுள்ளனர். அங்கும் அவர்கள் யார் கண்ணிலும் சிக்கவில்லை. இதனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் இரவு முழுக்க உறங்காமல் அச்சத்தில் வீதியில் கூடியிருந்தார்கள். உயிர் பயம் காட்டி பெட்ரோல் குண்டு வீசியவர்கள் யார், இப்படி ஒரு குற்றச் செயலில் ஈடுபட்டது ஏன் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். கடந்த சில மாதங்களாக மதுரையின் சோலை அழகுபுரம் ஜெய்ஹிந்த்புரம் பகுதியில் இளைஞர்களின் அட்டகாசம் அதிகரித்திருப்பதாகவும் பல்வேறு குற்றச் சம்பவங்களை அரங்கேற்றி அட்டூழியத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் நள்ளிரவில் அதே பகுதியில் அடுத்தடுத்து பெட்ரோல் குண்டு வீசி இருப்பது மேலும் அதிர்ச்சியை கூட்டியுள்ளது. கடை ஒன்றில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் மர்ம இளைஞர்களின் முகம் தெளிவாக பதிவாகியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் விரைவில் தேடி தூக்கி சிறப்பாக கவனிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.